வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 5ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பெருக்குக. இந்த இரண்டு இயற்கணித கோவைகளே நம்ம பெருக்கணும். பாருங்க, எடுத்து எழுதிட்டோமா? இதை பெருக்கலாமா? முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த 4x² எடுத்துட்டு முழு பிராக்கெட்டையும் பெருக்கணும். 4x² இன்ட்டு 3x - 2. அதுக்கு அடுத்தது இந்த ப்ளஸ் 9 எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். 9 இன்ட்டு 3x - 2 பெருக்கிடலாமா? ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, முதல்ல இந்த 4x² இருக்கா, இதை உள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும். 4 3 பெருக்குனா 4 3 12. x² எக்ஸையும் பெருக்கிறோம். எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸின் அடுக்கு 1. ஃபார்முலா என்ன? a ன் அடுக்கு m பெருக்கல் a ன் அடுக்கு n ஈக்குவல் டு a ன் அடுக்கு m + n. அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டணும். இங்கே அடுக்கு 2, இங்கே அடுக்கு 1 கூட்டினா 3. அப்போ எக்ஸின் அடுக்கு 3. அடுத்து பாருங்க, ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸே மைனஸ் பெருனா மைனஸு. 4 8 பெருக்குனா 4 2 பெருக்குனா 8. இந்த x² அப்படியே வந்துடும். இதை பெருக்கிட்டோமா? இப்போ இதை உள்ள பெருக்க போகிறோம். பாருங்க, ப்ளஸ் 9 3 27 எக்ஸு அப்படியே வந்துடும். 9 3 எக்ஸ் பேர்னா 27x. இப்போ பாருங்க, ப்ளஸ்ஸே மைனஸ் பேர்னா மைனஸு. 9 2 பேர்னா 18. இதான் என்னது? இதை பெருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.